ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12வது புத்தகம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 2 சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு இந்த பாடத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் இந்த யூனிட்டில் கவர் ஆகும். என்னென்ன லாஜிக் அப்படின்றதும் இந்த யூனிட்டில் நிறையவே சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எதுவும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவின் ஈரவை முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்ட முறை தான் இங்கே நாடாளுமன்ற முறை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஈரவை முறை, மக்களவைன்னு ஒன்று இருக்குது, மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது. அதாவது லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. சரி, இந்த 2 அவை முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? நாடாளுமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்கு இல்லையா? ஸோ அது அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் 3 கூட்டத்தொடர்களை நடத்துகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்தில் நாடாளுமன்றம் எத்தனை கூட்டத்தொடரை நடத்துது அப்படின்னா 3 கூட்டத்தொடர் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர்னு ஒன்று சொல்லுவாங்க. மேட்சஸில் கேட்பாங்க. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படின்னா பிப்ரவரியில் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும். ஓகேவா? நிதிநிலை அப்படின்றது பிப்ரவரியில் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும். ஸோ அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே சில புத்தகங்களில் ஜூலை டு செப்டம்பர் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது மழைக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது இது வருது இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று காலம் வருது இல்லையா? ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கரெக்டாக இருக்கும். ஜூலை டு ஆகஸ்ட்னு இந்த புத்தகத்தில் இருக்குது. சில புத்தகத்தில் ஜூலை டு செப்டம்பர் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடர்னு பார்க்கும்போது நவம்பர் டு டிசம்பர் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வகையான கூட்டத்தொடர் அப்படின்றது நடக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களவையில் பெண் உறுப்பினர்கள் அப்புறம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவை மக்களவையில் நிறைவேற்ற வலியுறுத்தினர். ஒன்றும் கிடையாது, பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல. எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 3ல் 1 பங்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே லோக்கல் பாடி எலெக்ஷன்லலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இல்லை, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, 2016ல் 33லாம் கிடையாது, இனிமேல் 50%, பாதிக்கு பாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஆனால் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இந்த இடஒதுக்கீடு முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 33% இடஒதுக்கீடு முறையானது அதாவது இந்த சட்ட முன்வரைவு. ஓகேவா? 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட முன்வரைவு 2010ல் ராஜ்யசபாவில் ஓகே ஆகிடுச்சு. ராஜ்யசபாவில் சரி, பெண்களுக்கு ரிசர்வேஷன் 33% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவேற்றப்பட்டது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா எந்த அவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டது? சட்டம் கிடையாது, முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநிலங்களவை. எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2010ல். எத்தனை சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 33%. ஓகேவா? ஆனால் லோக்சபாவில் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு சட்டம் அதாவது ஒரு மசோதா சட்டமாக மாறணும்னா லோக்சபாலையும் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, லோக்சபாலையும் ஏற்கப்பட்டிருக்கணும், ராஜ்யசபா மூலமாகவும் ஏற்கப்படணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் சைன் பண்ணால் தான் அது ஒரு சட்டமாக மாறும். இங்கே பார்த்தோம்னா ராஜ்யசபாவில் ஓகே ஆகிடுச்சு, லோக்சபாவில் இன்னும் ஓகே ஆகவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 2010ல் அது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ்யசபாவில் அந்த இடஒதுக்கீட்டுக்கான முன்வரைவு ஏற்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவைகள் என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னா அதான் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை விவாதிக்கலாம். அதை நிறைவேற்றி நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை பதவி நீக்கம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த நடைமுறை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா பழிச்சாட்டுதல். ஓகேவா? பழிச்சாட்டுதல். நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை.
நாடாளுமன்றம் ஏன் இன்னும் கூடாமல் இருக்குது, வந்து கூடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா, வாங்க எல்லோரும் ஒரு கூட்டத்தை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அது குடியரசுத் தலைவருடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நாடாளுமன்றம் வருஷத்துக்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட வேண்டும். ஓகேவா, குறைஞ்சது 2 கூட்டமாச்சும் போட்டணும். ஓகேவா, அதிகபட்சம் நீங்கள் 5 போட்டுங்க 10 போட்டுங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் 2க்கு குறையக்கூடாது அப்படின்றத நமக்கு இதில் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெரியும், நாடாளுமன்ற தொகுதின்னு பார்க்கும்போது 543 நாடாளுமன்ற தொகுதி இந்தியாவில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதன் மூலமாக நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டது மக்களவை, அதாவது லோக்சபா. மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்களாக இருப்பார்கள். அவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா 545. ஓகேவா, 545 அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரி, மக்களவையில் அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்க முடியும்? இருக்கிறது வேணால் இப்போதைக்கு 543 தான் இப்போதைக்கு இருக்காங்க. இன்னைய ஸ்டேட்டஸுக்கு 543 தான். அந்த 2 பேரே வந்து பார்த்தோம்னா அந்த 2 பிரதிநிதித்துவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டையும் வந்து காலி பண்ணியாச்சு. இப்போது வந்து இல்லை, ஆனால் இருந்துச்சு. ஓகேவா, 2 பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமித்தார், அந்த முறை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. ஓகேவா, இன்றைய கண்டிஷனுக்கு வரைக்கும் 543 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னா 552. ஓகேவா, 582 உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு ஏதோ ஒரு கூட்டத்தொடர் நடத்தணும் அப்படின்னா மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைஞ்சது 10ல் 1 பங்கு. ஓகேவா, 100 பேர் மொத்த உறுப்பினர் அப்படின்னா ஒரு 10 பேராவது ஒரு கூட்டத்தொடர் நடத்துகிறதுக்கு ப்ரெசன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ல் 1 பங்குங்கிறத நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கோரம் அப்படின்றது 5ல் 1 4ல் 1 அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. 10ல் 1. ஓகேவா, 1/10 அதுதான் வந்து கோரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மக்களவையோட ஆயுட்காலம் 5 வருஷம் சொல்லியிருப்பாங்க. மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் யார் அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கர், சபாநாயகர். அதே மாதிரி சபாநாயகர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா மக்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லோக்சபா ஸ்பீக்கர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சபையை வழி நடத்துறது அவரோட வேலை தான். சபாநாயகரோட வேலை என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சபையை வழி நடத்துவது, கலந்துரையாடல் மற்றும் விவாதங்களை நடத்த உதவுவது, சபை உறுப்பினர்களின் நடத்தை. ஓகேவா, எல்லாரும் அங்கே சபைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு விதம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்காணிக்கக்கூடியவர் இவர் தான். அதே மாதிரி கேள்விகளுக்கு பதில்களை பெறுவது மற்றும் அவர்களின் சலுகைகள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பது. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் உரிமைகளை பாதுகாப்பவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர். ஓகேவா, அதே மாதிரி நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர். குரூப் 1 கொஸ்டின், நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்? நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவை சபாநாயகர். ஓகேவா, ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறுப்பினர்கள் பொருத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்களா என்பதை உறுதி செய்வது, உறுப்பினர்களை கேள்விகள் எழுப்புவதற்கு அனுமதி கொடுப்பது, அதேமாதிரி அவர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவது மற்றும் ஆட்சேபனைக்குரிய குறிப்புகளை பதிவேட்டிலிருந்து நீக்குவது மற்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது. ஓகேவா, குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிபவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லோக்சபா ஸ்பீக்கர். அதேமாதிரி அவை. ஓகேவா, அவையின் விதிமுறைகள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கருக்கு தான் உள்ளது. ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு லோக்சபா ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகரின் அனுமதி பெறப்பட வேண்டும். ஒரு திருத்த சட்ட திருத்தத்துக்கு ஏதோ ஒரு மசோதா ஒன்று கொண்டுட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு அவையில் போயிட்டு இந்த மாதிரி நான் கொண்டுட்டு வரேன்லாம் சொல்ல முடியாது. அனுமதி வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸோ அதுமாதிரி ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மக்களவை இருக்குது அப்படின்னா அதில் சில குழுக்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்கள்ல, சில தேவைகளுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன குழுக்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு. ஸோ இந்த
குழுக்கள் மற்றும் அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆகியோரின் உரிமைகளின் பாதுகாவலராக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் சபாநாயகர் தான். அதே மாதிரி சபாநாயகர் இப்போது மக்களவையிலலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்ப்போம்ல, டிவியில் பார்க்குறோம், 2 பேர் வந்து பார்த்தோம்னா 2 எம்பி வந்து பார்த்தோம்னா அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, கையை நீட்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, முகத்தை பார்த்து. அப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த விஷயத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்பீக்கரை பார்த்து தான் பேசணும். ஓகேவா? நம்ம டேரெக்டாக அகெயின்ஸ்டாக யாரை நோக்கி சொல்கிறோமோ அவங்கள பார்த்து நம்ம பேசவே கூடாது. ஓகேவா? நம்ம அவங்கள குறை சொல்கிற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஸ்பீக்கரை பார்த்து தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே இருக்குது. ஓகேவா? அதாவது அறிக்கைகள் அனைத்தும், விளக்கங்கள், பதில், கேள்வி எதுவாக இருந்தாலும் அது சபாநாயகரை நோக்கியே இருக்க வேண்டும். அவர் தான் வந்து சொல்லுவார், இப்போ நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஆனால் நடக்கிறது வந்து வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இதுதான் வந்து ரூல்ஸ். ஓகேவா? அதேமாதிரி கூட்டத்தொடரை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறது யார், குடியரசுத் தலைவர். அதை நடத்தி தலைமை தாங்கிறது யார், அது வந்து சபாநாயகர். கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிக்கல் 108 கூட்டமாக ரோட்டில் போனோம்னா 108 ஏற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டத்தொடருக்கு மக்களவையின் சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். அதே மாதிரி அரசமைப்பு 52வது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சித்தாவல் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணலாம், தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தான் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு நடுநிலைமையான பதவி தான் அந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிறது. ஒரு நடுநிலைமை உள்ள ஒரு பதவி அது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுங்கட்சியும் இருக்காங்க, எதிர்கட்சியும் இருக்காங்க. அப்படிங்கும்போது இவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லீடர் மாதிரி. அந்த லீடர் அப்படிங்கிறவர் எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது நடுநிலை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு பதவி தான் அந்த ஸ்பீக்கர். அதனால் வந்து ஏதோ ஒரு ஓட்டிங் ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் போய்ட்டு ஒரு ஓட்டு போட முடியாது. இருந்தாலும் ஆளுங்கட்சியில் மொத்தம் ஒரு பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணுறது ஒரு 100 பேர், அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது ஒரு 100 பேர். ஓகேவா? சமமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டுங்கிறது 1, 2 அதிகமாக இல்லாமல் 100ன்னு சமமாக இருந்துச்சுன்னா அப்போ முடிவு செய்யும் வாக்குன்னு இவருக்கு ஒரு வாக்கு உண்டு. கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவார், 2 பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கத்துக்கு அவருடைய முடிவை தெரிவிக்கும் வகையில் ஒரு ஓட்டு ஒன்று போடலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு சைடு 101ஆகவும் இன்னொரு பக்கம் 100ஆகவும் வருது. 101ல் யார் இருக்கோ ஸோ அது வந்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வருது இல்லையா? ஸோ அந்த முறை தான் கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லா நேரத்துலையெல்லாம் அவர் ஓட்டு போட மாட்டார். அடுத்தது, இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாகவும் திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய சபாநாயகரின் அலுவலகத்தை குறித்து ஒரு பொருத்தமான சூழ்நிலையில் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். சொன்னது யார், நேரு. அதே மாதிரி இந்த மன்றமானது நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாகவும் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. வேற என்ன சொல்கிறாரு, ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் நிர்வாகம் நிர்வகிக்கப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா சபாநாயகர் அலுவலகத்தை பற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் இப்படி தான் இருக்கணும், விடுதலையோட சின்னம், சுதந்திரத்தோட சின்னம். அவர் வந்து எந்த ஒரு சார்பும் இருக்கக்கூடாது, அவர் வந்து ஒரு பாரபட்சமே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கணும் அப்படின்றத வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 238 உறுப்பினர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 12 நியமன உறுப்பினர்கள். இது வந்து பார்த்தோம்னா ராஜ்யசபாவோட மொத்த உறுப்பினர்கள். நம்ம லோக்சபானா 245 பார்த்துருப்போம், 243 + 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ராஜ்யசபாவில் வந்து பார்த்தோம்னா 250 பேர் இருக்காங்க. அதை வந்து எப்படி உடைக்கலாம் அப்படின்னா 238 + 12 அப்படின்னு சொல்லலாம். அந்த 12ங்கிறது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆக மொத்தம் 280 உறுப்பினர்களை கொண்டது ராஜ்யசபா. மாநிலங்களவை அல்லது மேலவை இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவைன்னு எதுவும் போட்டுக்கிட்டு வச்சிடாதீங்க, மாநிலங்களவை, ராஜ்யசபா. ஓகேவா? ஸோ அடுத்தது, அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவைப் போல மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் ஒரு மாநிலங்களவை, அது ஒரு அமைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது 1952ஆம் ஆண்டு ஏப்ரல்
3 ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த ராஜ்யசபா மாதிரி இருக்கக்கூடியது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்ன்றது இல்லை. இங்கே வந்து யாருக்கு பவர் அப்படின்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான். இந்த ராஜ்யசபா வந்து 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 3 ஓகேவா, 1952 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. வருஷம் வந்து பார்த்தோம்னா 52ன்னு 2ல் முடியுது. டேட்டு வந்து 3 ஏப்ரல் அப்படிங்கிறது 4ஆவது மாதம். 2 3 4ன்னு ஃப்ளோவாக வருதா, ஜஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டது தான் இந்த ராஜ்யசபா. மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேவா. அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்களவையில் இருக்காங்க இல்லையா உறுப்பினர்கள். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுமாரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியமனம் பண்ணுறது 12 பேரை. இதில் வந்து பார்த்தோம்னா மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவைன்னு சொல்லியிருப்பாங்க. மக்களவையை ஈஸியாக கலைச்சிடலாம். ஓகேவா. மக்களவையில் திடீர்னு வந்து பிரதமருக்கு ஏதோ ஆகிடுது அப்படின்னா மக்களவை காலி ஆகிடும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் போயிடுச்சு அப்படின்னாலும் காலி ஆகிடும். ஆனால் ராஜ்யசபா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கலைக்க முடியாது, மக்களவை மாதிரி கலைக்க முடியாது. இது வந்து பார்த்தோம்னா நிரந்தர அவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 வருஷம். 6 வருஷம் கழித்து மொத்தமாக அப்படியெல்லாம் போக மாட்டாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைமு 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய பதவி காலம் முடியும். அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு டைம் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வெளியில் போவாங்க. அதே மாதிரி எவ்வளோ பேர் வெளியில் போனாங்களோ அதே அளவு உறுப்பினர்கள் திரும்ப உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி ரொட்டேஷனில் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை வந்து ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மாநிலங்களவையின் செயல்பாடு. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத் தலைவராக இருப்பார். மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான், துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா. அதாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு யார் அன்னைய ஸ்டேட், அதாவது இன்றைக்கி யார் துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்களோ இன்றைக்கி இருக்கிறவங்க தான் இன்றைக்குமே அந்த ராஜ்யசபாவோட தலைவராகவும் இருப்பாங்க நமக்கு. ஓகேவா. ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மொத்தத்தில் ராஜ்யசபாவோட லீடர் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டு. ஸோ இந்த பாக்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே விஷயந்தான் இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து எதுவும் தகவல் இருந்துச்சு அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து ரொம்ப ஈஸியானது தான். யார் மாநிலங்களவையில் உறுப்பினராக ஆக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கணும். என்னென்ன தகுதி வேணும்? ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 30 வயசாக இருக்கணும். ஓகேவா. இதை தான் பாருங்களேன், வயதுக்கு உட்பட்டவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும்னு கொடுத்துருக்கலாம்ல. 30 வயது தேவையானாச்சும் கொடுத்துருக்கலாம்ல. 30 வயசு ஆகிருக்கணும். ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. 1900 அதாவது நிறைய வருஷத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. 1951 வந்து அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ராஜ்யசபாவுக்கு ஒரு மெம்பராக ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகிறாரு. இப்போ வந்து நான் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னா என்னோட தொகுதிக்குள்ளே நான் வந்து ஒரு வாக்காளராக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னோட தொகுதிக்குள்ளே, நான் என் தொகுதியில் தான் நிற்கிறேன், என் தொகுதிக்குள்ளே நான் வந்து ஒரு வாக்காளராக இருக்கணும் அப்படின்றத அந்த சட்டம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் என்ன பண்ணியிருப்பாங்க, 2003 வந்து பார்த்தோம்னா திருத்தியிருப்பாங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் நிறைய வந்திருக்கும். ஸோ அதில் 2003 என்ன திருத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை மாநிலங்களவைக்கு வந்து போட்டியிடக்கூடிய உறுப்பினர் வந்து அதே ஸ்டேட்டுக்குள்ளே அதே தொகுதிக்குள்ளே வாக்காளராக இருக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை, அது வேண்டாம் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு ஸ்டேட்டில் வேறு ஒரு தொகுதியில் வாக்காளராக இருந்தாலே போதும், அதே தொகுதிக்குள்ளே வரணுன்றது அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முறையை வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேவா. அந்த 1951 எது வேணும்னு சொன்னாங்களோ 2003 அது வேண்டாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. உதாரணமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ராஜ்யசபா சீட்டு எவ்வளோ இருக்காங்க, ராஜ்யசபா உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா 31 பேர் இருக்காங்க. ஓகேவா. அதுவே பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல சிக்கிம். ஓகேவா. சிக்கிம் மாநிலம். ஸோ சிக்கிம் மாநிலத்தோட ராஜ்யசபா உறுப்பினர்கள்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆள் தாங்க இருக்கார் ராஜ்யசபாவில், ஒரே ஒரு ஆள் தான். சரி, தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர்னா, தமிழ்நாட்டுக்கு நம்ம 18 பேர் வச்சுருக்கோம். ஓகேவா. 18 பேர் ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டு சார்பாக எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா
18 18 18 18. அதுவே லோக்சபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை எம்பி போகிறாங்க அப்படின்னா 39. மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 39. தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கை 18. ஓகேவா, 18 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டு போடுற வயசு 18 தானே. ஸோ அதை கூட வச்சு கூட எதையாவது ஒன்றத்தை லிங்க் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரங்களும் சிறப்பு உரிமைகளும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து நிறைய பேசுவாங்க. எம்பி எல்லாம் நிறைய பேசுவாங்கல்ல. ஸோ அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு எம்பி வந்து இப்படிலாம் எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு எதுவும் என்ன பண்ண முடியாது, கேஸெல்லாம் போட முடியாது. ஸோ அது அவங்களுக்கான உரிமை வந்து நாடாளுமன்றத்தில் தரப்படுது. ஓகேவா. ஸோ நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி பேசுகிற பேச்சை வச்சு என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்துக்கெலாம் நம்ம போக முடியாது. அது அவங்களுக்கான உரிமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மசோதா கொண்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் சாதாரண கதை தான் சொல்லியிருக்காங்க. வேறுனா அந்த 5வது பாயிண்ட் பாருங்களேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்கும்போதும் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாளைக்கு முன்னாடியும், இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா இன்னையிலேருந்து ஒரு 40 நாளைக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்னாலும், கூட்டத்தொடர் முடிந்து 40 நாட்கள் வரைக்கும், கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, இன்னையிலேருந்து 40 நாள் வரைக்கும், முன்னாடி 40 நாள் பின்னாடி 40 நாள் கூட்டத்தொடருக்கு. ஸோ அவங்கள வந்து அந்த நாளில் உரிமையியல் வழக்குகளின் கீழ் ஒரு உறுப்பினரை கைது செய்யப்படாமல் இருக்கும் சுதந்திரம். ஒரு உறுப்பினரை கூட ஒரு சிவில் கேஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, கிரிமினல் கேஸை வச்சு என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் சிவில் கேஸை பயன்படுத்தி அவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் முடியாது, அது அரசியலமைப்பு ஸோ அவங்களுக்கான உரிமையை கொடுக்குது. ஓகேவா. ஸோ அடுத்தது நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை அப்படின்றது இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாமே கதையாக தான் இருக்கும். மாநிலங்களவை அந்த சட்டத்தை 14 நாட்களுக்கு மட்டும் காலதாமதப்படுத்த முடியும். என்ன அப்படின்னா, உதாரணம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் இருக்குல்ல, பட்ஜெட்டு, மணி பில்லு, ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் ஏதாவது நிறைவேற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை மாநிலங்களவை வந்து நிராகரிக்க முடியாது. ஓகேவா, நிராகரிக்க முடியாது. ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் மக்களவையில் தான் அந்த அதிகாரம் அதிகம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா ராஜ்யசபாவிலையும் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்னோண்டு பர்மிஷன், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வாங்குகிறோம். ஓகேவா, அவங்க வந்து அதெல்லாம் முடியாதுங்க, நான் நிராகரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க நிராகரிக்க முடியாதுன்ற ஒரு பவர் வந்து பார்த்தோம்னா மக்களவைக்கு உண்டு. ஓகேவா, ராஜ்யசபா வந்து அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு 14 நாள் வந்து நான் சொல்கிறேன்னு இழுக்கடிக்க முடியும். ஒரு 14 நாளைக்கு என்ன பண்ணலாம், காலதாமதப்படுத்தப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, 15வது நாள் அவங்க ஆன்சரே சொல்லலை, ஓகே இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லலைன்னா அவங்க ஓகே சொன்னதாக கருதப்படும். ஓகேவா. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 5வது பாயிண்ட், நாட்டின் பொருளாதாரம் மக்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதை வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் அமையும் நிதிநிலை அறிக்கை மற்றும் நிதி அறிக்கையை தயார் செய்வதும் சமர்ப்பிப்பதும் மக்களவையோட உரிமை தான். அதை சொல்லியிருக்காங்க. பணம், நிதி இப்படி வந்துச்சுனாலே அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா மக்களவைக்கு தான் இருக்குது. ஓகேவா. கேள்விகள் மற்றும் துணை கேள்விகள் எழுப்புதல், முன்வரைவு நிறைவேற்றம் மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம், இது எல்லாமே மக்களவை தான் கொண்டுட்டு வர முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் எங்கள் ராஜ்யசபாலெலாம் கொண்டு வர முடியாது, மக்களவையில் தான் என்ன பண்ணலாம், கொண்டுட்டு வர முடியும். அதே மாதிரி அரசமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசரகால நிலை பிரகடனத்தை வெளியிடவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா மக்களவை தான். மக்களவைக்கு தாங்க மோஸ்ட் ஆஃப் த பவர். ஓகேவா. அரசமைப்பை திருத்தி அமைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, லோக்சபா. அவசரகால இது வெளியிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிரகடனம் வெளியிட யாருக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னா அதுவும் லோக்சபாவுக்கு தான் இருக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேறு என்ன இருக்குது, ஓகே, மாநிலங்களவையோட அதிகாரங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களவையின் அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 தகவல் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன, மக்களவையும் மாநிலங்களவையும் எந்தெந்த இடத்துலலாம் சமமாக செயல்படுறாங்க, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல சமமற்று செயல்படுறாங்க. ஏன்னா மக்களவை ரொம்ப பவர்ஃபுல்லானது இல்லையா, எல்லா இடத்துலையும் மாநிலங்களவை சமம் கிடையாது. அதேமாதிரி மாநிலங்களவைக்கு சிறப்பு அதிகாரங்கள் ஏதாவது மக்களவையுடன் பகிர்ந்து கொள்ளப்படாதவை இது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். இதில் வந்து மாநிலங்களவையும் மக்களவையும் எந்தெந்த இடத்துலலாம் ஈக்குவலாக செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 அவையிலையும் என்ன பண்ணலாம், முன்வரைகள் கொண்டுட்டு வரலாம், திருத்த சட்டங்கள் 2 அவையிலையுமே என்ன பண்ணலாம், நிறைவேற்றி
நிறைவேற்றியாகணும். ஒரு திருத்த சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து லோக்சபாவில் கொண்டு வந்தாலும் அந்த ராஜ்யசபா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் அதை நிறைவேற்றியாக வேண்டும். அது நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவு ரெண்டுத்தையுமே என்ன பண்ணலாம், அறிமுகப்படுத்தலாம். சரி, இந்தியாவோட கன்சாலிடேட்டட் ஃபண்டு இருக்குல்ல, அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ஒரு மசோதா, அதை பற்றி என்ன பண்ணலாம், ஒரு மசோதா வந்து ராஜ்யசபாவிலேருந்து என்ன பண்ணலாம், கொண்டுட்டும் வரலாம், லோக்சபாவிலேருந்தும் கொண்டுட்டு வரலாம். அறிமுகப்படுத்துவதும் சரி, நிறைவேற்றுவதும் 2 பேருமே கொண்டுட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ அடுத்தது குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருக்கு எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம்ல, குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரையும். ஸோ அதே மாதிரி குடியரசுத் தலைவரை அந்த பதவி நீக்க நடைமுறையில் வந்து பங்கேற்பது, ஓகேவா, பதவி நீக்க நடைமுறையில் பங்கேற்பது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பதவி நீக்க நடைமுறையில் பங்கேற்று கொள்ளலாம். ஆனால் எதுலேயுமே வந்து பார்த்தோம்னா பதவி தேர்ந்தெடுக்கும் போது நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க தெரியுமா. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம்னா 2 அவையில் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. அந்த 2 பேர் இங்கே ஒரு 12 பேர் நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பதவி நீக்க நடைமுறையில் என்ன பண்ணுவாங்க, நியமன உறுப்பினரும் சேர்ந்து வந்துடுவாங்க, அதை மறந்துட வேண்டாம். துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையே துவங்க முடியும். துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் யார், ராஜ்யசபாவோட தலைவர் தானே. ராஜ்யசபாவோட தலைவர் வந்து சரியில்லைன்னு யார் தீர்மானத்தை கொண்டுட்டு வர முடியும், அந்த வேளையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தானே. அப்போ மாநிலங்களவை தான் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி அவங்க துவங்கிட்டாங்க, அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த மசோதா நேராக வந்து இதுக்கு வரும், லோக்சபாவுக்கு வரும்போது அவங்க ஒரு சாதாரண இது பெரும்பான்மை காமிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் வந்து மாநிலங்களவைக்கு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது வந்து 2 அவையிலேருந்தும் வந்தாக வேண்டும். குடியரசுத் தலைவரின் 3 விதமான அவசர நிலை பிரகடனங்களுக்கு ஒப்புதல் வழங்குதல். அது என்ன 3 வகை அப்படின்னு பார்க்கும்போது தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை. ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை, ஆர்டிகல் 356 மாநில அவசர நிலை, ஆர்டிகல் 360 அப்படிங்கிறது நிதி அவசர நிலை. அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் 2 பேருக்குமே இருக்குது. பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல். இந்திய அரசமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். இப்போ பிரதமராக இருக்கும்போது நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், பிரதமராக இருக்கிறவர் லோக்சபாவை சேர்ந்த உறுப்பினராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. ராஜ்யசபாவை சேர்ந்த உறுப்பினராகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு அவையில் உறுப்பினராக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அந்த பவர் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு அவையில் ஒரு உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து பிரதமராக ஆக முடியும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, கன்ஃபியூஸ் பண்ணிவிடும், பார்த்துக்கோங்க. மக்களவையுடனான சமமற்ற நிலை. சரி, எந்த இடத்துல மாநிலங்களவையும் மக்களவையும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், பண மசோதா, நிதி மசோதா எல்லாமே மக்களவையில் தான் கொண்டுட்டு வர முடியும், ராஜ்யசபாவில் கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் 14 நாள் என்ன பண்ணலாம், தாமதப்படுத்தலாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி அவங்க படுத்துகிறாங்க, 14 நாள் தாமதப்படுத்துகிறாங்க, 15வது நாளும் தாமதப்படுத்துகிறாங்கன்னா 15வது நாள் என்ன பண்ணோம், அவங்க ராஜ்யசபா ஒப்புதல் கொடுத்த மாதிரி கணக்கில் வந்துடும், ஓகேவா, நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110, ஓகேவா. ஸோ அதில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாது இருப்பினும் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும். ஆனால் அதை நிறைவேற்றுவதில் ஈரவைகளுக்குமே சமமான அதிகாரம் உண்டு, ஓகேவா. ஸோ அதை சொல்லியிருக்காங்க, சமமான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதில் 14 நாள் தான் கணக்கு, ஓகேவா. இருந்தாலும் அவங்க ஓகே சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இருந்தாலும் அந்த மசோதா இங்கிருந்து அறிமுகம் செய்யப்படும், மக்களவையிலேருந்து வரப்படும். அவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்பலாம் இதில் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓகே மட்டும்தான். ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு உண்டு. அதாவது ஒரு மசோதா வந்து இது வந்து ஒரு ஃபினான்ஸ் பில்லா இல்லை மணி பில்லா, இது ஒரு நிதி மசோதாவா இல்லை பண மசோதாவா, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினுங்க. இந்த அதிகாரம் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா பண மசோதாவா அதாவது நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம், தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்பாங்க. லோக்சபா ஸ்பீக்கர், ஓகேவா, லோக்சபாவோட ஸ்பீக்கர். ஈரவைகளின் கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். அதுவே கூட்டத்தை கூட்டுறவர் யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். பொதுவாக கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவை நிலைப்பாடே வெற்றி பெறும். ஏன்னா மேக்சிமம் இப்போ மக்களவையில் வந்து நமக்கு தெரியும் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் வரும். ஏன்னா 543 பேர் இருக்காங்க, இங்கே வந்து 238 தானே இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, யார் வந்து இதில் மக்களவையில் ஏதாச்சும் ஒன்று கொண்டுட்டு வந்தாலும் சரி தான், அவங்க தான் மேக்சிமம் வெற்றி பெற முடியும். ஏன்னா இங்கே எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல. அதுமாதிரி மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம்.
ராஜ்யசபா வந்து அந்த பட்ஜெட்டு மேலே விவாதம் நடத்தலாம். ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் வந்து பங்கு பெற முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய அவை வந்து லோக்சபா தான். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் தான் இந்த அதிகாரம் உண்டு. ஆனால் பேசலாம், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு பேசலாம். ஆனால் ஓட்டெல்லாம் போயிட்டு போட முடியாது. இது மக்களவைக்கு மட்டுமே உள்ள சிறப்புரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அமலில் உள்ள தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 நீக்கக்கூடிய தீர்மானம், இனிமேல் நேஷ்னல் எமர்ஜென்சி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த மோஷன் வந்து மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள் என்னென்ன இருக்குன்னா, ரொம்ப முக்கியமான 2 ஆர்டிகல் வரும். எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் மாநிலங்களவை 2 பிரத்யேகமான தனித்துவமான அதிகாரங்களை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. ஆர்டிகல் 249 என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டு பட்டியல்னு சொல்கிறாங்கல்ல, பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ மத்திய பட்டியலில் மத்திய அரசாங்கம் சட்டம் போடுவாங்க, மாநில பட்டியலில் மாநில அரசாங்கம் தான் சட்டம் போட முடியும். ஆனாலும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துறையில் மத்திய அரசாங்கம் சட்டம் போடுவதற்கு பெர்மிஷன் கொடுக்குறது யார் அப்படின்னா, அது ராஜ்யசபா தான். ஓகேவா? மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய துறையில் மத்திய அரசாங்கம் சட்டம் போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது யாரோட அவை அப்படின்னா ராஜ்யசபா. என்ன ஆர்டிகிள் 249 மறந்துட வேண்டாம். ஸோ அடுத்தது என்னென்னா, இதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகிள் 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். ஆல் இண்டியா சர்வீஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் பார்த்தோம்னா ராஜ்யசபாவில் ஆர்டிகிள் 312 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொண்டுட்டு வர முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அவை அமெரிக்க மேலவை செனட் போல் மிகுந்த அதிகாரமுடையதாகவும் இல்லாமல் இருப்பதாக புலனாகிறது. இங்கே இருக்கக்கூடிய ராஜ்யசபா வந்து லோக்சபா அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றது இல்லை. ஆனாலும் அமெரிக்காவில் வந்து செனட் அவை அப்படின்னு சொல்லுவாங்களாம். செனட் அவை அப்படின்னா அங்கே வந்து மாநிலங்களவை. நம்ம இங்கே ராஜ்யசபான்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து செனட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. செனட் அப்படின்னா மாநிலங்களவை. எங்கே சொல்லுவாங்க? அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அது மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு அவை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்னென்ன தகவல் கூடுதலாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு ஆர்டிக்கிள் ஆர்டிகிள் 120 வந்து நமக்கு சொல்லுது. 120 இவ்வாறு இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின், என்னப்பா நீ இது ரெண்டும் தான் வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் இருக்கணும்னு சொல்கிற, ஆர்டிகிள் 120 அதை தான் சொல்லுது, எனக்கு ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அவை தலைவர், இப்போ மக்களவை உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு இந்த 2 லாங்குவேஜ் தெரியலனா அவங்க போய்ட்டு லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க சொந்த தாய்மொழியில் பேசலாம். அதுவே ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இங்கிலீஷு ஹிந்தியில் எதுவும் ஒன்று தெரில அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர்கிட்ட போய்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பேசலாம் அப்படின்றத சொல்கிறாங்க 120. ஓகேவா? ஸோ அடுத்தது வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் இங்கே பார்த்துடலாம். முக்கியமான தகவல் நிறைய இருக்குது. எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தனிநபர் முன்வரைவை அறிமுகம் செய்ய முடியும். யார்? ஒரு எம்பியாக இருந்தாலே போதும், அவங்க என்ன பண்ணலாம்? தனிநபர் மசோதான்னு சொல்லுவாங்க. தனிநபர் மசோதாவை எந்த எம்பி வேணாலும் அறிமுகம் செய்ய முடியும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய இப்போ ஒரு தனிநபர் மசோதா அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல் வாசிப்பு, அதை பற்றி என்னன்றதை பேச விடுவாங்க. இந்த வாசிப்பு அப்படிங்கிறத அதை ஜஸ்ட்டு சொல்லுவாங்க. அதேமாதிரி 2ஆம் வாசிப்பில் வந்து அது என்ன மசோதா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவாங்க. குழுவோட நிலை, என்னப்பா இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது வாசிப்பு கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறத ஃபைனலாக அது முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அது 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்தாகி அது ஒரு சட்டமாக மாறும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு லாஜிக். அதே மாதிரி கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நிறைய வந்திருக்கு. இருந்தாலும் 1970 வந்து
தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட தகவல் புத்தகத்தில் நமக்கு 1970ன்னு இருக்குது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி தான், ஓகேவா. இதுக்கு டேட்டெல்லாம் வேண்டாம், டேட்டு எந்த அவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் வேண்டாம். அது என்ன தலைப்பு, என்ன உறுப்பினர், யார் கொண்டுட்டு வந்தது, ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவே இதில் ரொம்ப அதிகம்தான், ஓகேவா. இதுவே நமக்கு போதும். அதனால் ஃபுல்லாக டேட்டா 18ஆம் தேதி 4ஆம் மாதம் 1963 கடல்சார் காப்பீட்டு முன்வரைவு 1960 NP பர்கவா அப்படிங்கிறவர் மாநிலங்களை அறிமுகப்படுத்தினார்லாம் படிக்க வேண்டாம். கடல்சார் காப்பீடு சட்ட முன்வரைவு பர்கவா, ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது மூன்றாம் பாலின நபர்கள் உரிமைகள் மீதான சட்ட மசோதா திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவாகும். இந்தியாவில் 3ஆம் பாலின மக்கள் சந்தித்து வரும் புறக்கணிப்புகளுக்கு முடிவு கட்ட இந்த மசோதா கோருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3ஆம் பாலின நபர்களுக்காக தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த எம்பி பார்த்தோம்னா தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்க அப்படின்னா திருச்சி சிவா, ஓகேவா, 2014, ஓகேவா. ஸோ அதுமாரி லிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியல்னு ஒன்று இருக்குது, மாநில பட்டியல்னு ஒன்று இருக்குது, பொதுப்பட்டியல் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மத்திய பட்டியலில் மத்திய அரசாங்கம் சட்டம் போடுவாங்க. மாநில பட்டியல் அப்படின்னா மாநில அரசுக்குன்னு சில துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதில் மாநில அரசாங்கம் சட்டம் போடுவாங்க. பொதுப்பட்டியல்னு பார்க்கும்போது மத்திய அரசாங்கமும் சட்டம் போடுவாங்க, மாநில அரசாங்கமும் சட்டம் போடுவாங்க. சரி, 2 பேருக்கும் முரண்பாடு வருது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடு வந்துச்சுன்னா மத்திய அரசு என்ன சொன்னாங்களோ ஸோ அதுதான் செல்லும் அப்படிங்கிறது தான் இந்த லிஸ்ட்டோடைய லாஜிக்கு. அதில் தான் 249 இப்போ மாநில பட்டியல் ஏதோ ஒரு துறையில் சட்டம் போடணும், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசாங்கம் சட்டம் போடணும் அப்படின்னா அதுக்கான பர்மிஷன் தான் 249 யூஸ் பண்ணி ராஜ்யசபாவில் அதிகாரம் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க பொதுப்பட்டியல் அப்படின்றது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்றது கரெக்டு. ஆனால் புத்தகத்தில் ஆஸ்திரேலியா அப்படின்றதையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டுங்கிறது இவ்வளோ தான், ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அதே தான், இது வரைக்கும் என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதே விஷயத்த ஒரு சாதாரண மசோதா, ஒரு நிதி மசோதா அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, இது மக்களவை அல்லது மாநிலங்களவை எதில் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். சாதாரண மசோதாவை ராஜ்யசபாவும் கொண்டு வரலாம், லோக்சபாவும் கொண்டு வரலாம். அடுத்தது சாதாரண சட்ட முன்வரைவு அப்படின்னு பார்க்கும்போது யார் வேணாலும் கொண்டு வரலாம். சாதாரண மசோதாவை ஒரு எம்பியாக இருக்கிற யார் வேணாலும் கொண்டு வரலாம், அமைச்சராக இருக்கிறவங்க தான் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, எம்பியாக இருக்கிற யார் வேணாலும் கொண்டுட்டு வரலாம், ஓகேவா. ஆனால் நிதி சட்ட முன்வரைவு, நிதி மசோதா அப்படின்றது அமைச்சர் மட்டும்தான் கொண்டுட்டு வர முடியும், ஓகேவா. அதுமாரி சாதாரண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், அறிமுகம் செய்யலாம். ஆனால் இந்த ஃபினான்ஸ் பில் இருக்குது இல்லையா, நிதி மசோதா, அது பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரோட பரிந்துரை தேவை. அதுமாரி மாநிலங்களவை சாதாரண மசோதாவை இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லலாம், இது வேணும்ப்பா அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய உரிமையை வெளிப்படுத்தலாம், ஓகேவா. திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும் சாதாரண மசோதா. ஆனால் நிதி மசோதானா 14 நாள் தாமதப்படுத்தலாம், அவ்வளோதான். அடுத்தது எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாத காலத்திற்கு மாநிலங்களவை இந்த முன்வரைவை நிறுத்தி வைக்க முடியும். சாதாரண மசோதாவை ராஜ்யசபா என்ன பண்ணலாம், 6 மாதம் வரைக்கும் கிடப்பில் போடலாம். அதே ஃபினான்ஸ் பில்லு பண மசோதாவாக இருந்தாலும் சரி, நிதி மசோதாவாக இருந்தாலும் சரி, ஒரு 14 நாள் மட்டும்தான் கிடப்பில் போட முடியும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த தகவல் தான், நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம், ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மத்திய பட்டியலில், மாநில பட்டியலில், பொதுப்பட்டியலில் எந்தெந்த துறைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாதுகாப்பு, அணுசக்தி இதெல்லாம் மாநில பட்டியலில் கொடுக்க முடியாது, ஓகேவா. மத்திய பட்டியல் தான் வச்சுருப்பாங்க. வங்கி, ரயில்வேஸு, அஞ்சல் இதெல்லாம் மத்திய பட்டியலில் தான் இருக்கும். மாநில பட்டியல் விவசாயம், காவல்துறை, சிறை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. பாருங்கள், பொதுப்பட்டியலில் தான் இருக்குது கல்வி. அதனால தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இந்த நீட் எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண முடியல. இதில் மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால மத்திய அரசு வேணும்னு சொன்னாங்களா, அதனால் நீட் அப்படின்றது இன்னும் இருக்குது அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. எந்தெந்த துறைகள் எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. மேட்சஸில் கேட்குறதா இருந்தாலும் சரி, தனியாகவே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, தொழிற்சங்கங்கள் எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது, ரயில்வே எந்த பட்டியல், துறைமுகம் எந்த பட்டியல், பொது சுகாதாரம் எந்த பட்டியல், உள்ளாட்சி அரசு எந்த பட்டியல், இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் சலுகைகளை விட அதிகமாக இந்திய எம்பிகளுக்கு வழங்கப்படுதான். சிங்கப்பூரில் ஒரு எம்பியோட சேலரியை விட அதிகமாக தான் இந்தியாவில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
பாகிஸ்தான் எம்பிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட 4.5 மடங்கு அதிகமாக இந்தியாவில் வாங்கக்கூடிய எம்பியோட சம்பளம். அதுமாரி இது நம்ம நாட்டின் தனிநபர் வருமானத்தை போல் 68 மடங்கு கொடுக்குறாங்களாம். ஒரு எம்பிக்கு சேலரி தனிநபர் வருமானத்தை மாதிரி 68 மடங்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு சட்டத்தை வந்து திருத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாலும் எந்த ஆர்டிகளை பயன்படுத்தி சட்டத்தை திருத்த முடியும் அப்படின்னா 368 ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பை திருத்தணும்னாலே இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ இந்த விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அரசியலமைப்பையே திருத்த முடியும். உறுப்பு 368 அப்படிங்கிறது சட்ட திருத்தத்துக்கு முக்கியமான ஒரு ஆர்டிகல். சட்ட திருத்தம்னு கூட சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எவ்வளவு ஆதரவு ஒரு மசோதாவுக்கு ஒரு சட்டமாக மாறணும்னா எந்தெந்த பில்லுக்கு எந்தெந்த சட்டத்துக்கு எவ்வளவு பெரும்பான்மை வேணும் அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சட்ட திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50% மேல் ஆதரவு வேணும். மொத்த உறுப்பினரில் 50% மேலே ஆதரவு இருக்கணும். இப்போ மொத்தம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தோம்னா லோக்சபா ராஜ்யசபா லோக்சபாவில் வந்து பார்த்தோம்னா இப்போது சொல்கிறாங்கல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மக்களவையில் 100 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு 50 பேர் வந்து ஓகே சொல்லி ஆகணும். அதேமாதிரி ராஜ்யசபாவில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுலேயும் 50% 50 பேர் என்ன சொல்லணும், ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும் சட்ட திருத்தத்துக்கு. ஏன்னா சட்டத்தை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் திருத்த முடியாதுல்ல. ஸோ அதனால் இவ்வளோ ஆதரவு வந்து அதுக்கு வேணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% அதிகமான பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவையின் மொத்த உறுப்பினரில் 50%க்கு அதிகமாகவே வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 100ல் 51 பேர் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் கதையாக தான் இருக்கும். அதேமாரி இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அரசமைப்பு திருத்த சட்டங்களை 3 வழிகளில் மேற்கொள்ளலாம். ஓகேவா, நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இன்னொன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த ஒரு வழி இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்புதி செய்யப்படுவது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 வழி அப்படின்றத மறந்துடாதீங்க. நாடாளுமன்றத்தில் எதுக்கெல்லாம் தனி பெரும்பான்மை வேணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. புதிய மாநிலங்களை அனுமதிக்கணும், புதிய மாநிலங்களை உருவாக்கணும்னா நாடாளுமன்றத்தில் அதுக்கு தனி பெரும்பான்மை வேணும். அதே மாதிரி மேலவையை வந்து உருவாக்கணும், மேலவையை நீக்கணும் மாநிலங்களில். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து தனி பெரும்பான்மை. அதே மாதிரி குடியரசுத் தலைவர், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னரு, ஸ்பீக்கரு, நீதிபதிகள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சேலரியெல்லாம் வந்து நிர்ணயிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு தனி பெரும்பான்மை. அதே மாதிரி நாடாளுமன்ற அமர்வுக்கு குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கையை முடிவு செய்யக்கூடியதுக்கு தனி பெரும்பான்மை. கோரம் அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா, 10ல் 1 பங்கு இருக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கணும்னா கூட ஸோ அதுக்கு தனி பெரும்பான்மை வேணும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் மற்றும் படிகள், இதுக்கு வந்து தனி பெரும்பான்மை. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடைமுறை விதிகளை மாற்றணுமா, தனி பெரும்பான்மை வேணும். ஸோ இவ்வளோதான். நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழியை பயன்படுத்துறது, அதுமாரி நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் வந்து ஒரு 50 பேராக மாற்றணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தனி பெரும்பான்மை வேணும். உச்சநீதிமன்றத்திற்கு மேலும் அதிக அதிகாரம் கொடுக்கணுமா, தனி பெரும்பான்மை வேணும். அதேமாரி அலுவல் ஆட்சி மொழியை பயன்படுத்துறது, குடியுரிமை அளிக்கிறது, ரத்து செய்கிறது, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல், தொகுதிகளின் எல்லைகளை வரையறுக்கிறது, ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள், 5ஆம் அட்டவணை பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்தல், 6ஆம் அட்டவணை பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்தல். ஸோ இது எல்லாமே தனி பெரும்பான்மை. அதேமாரி சிறப்பு பெரும்பான்மை எதுக்கெலாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அடிப்படை உரிமைகள், அப்புறம் டிபிஎஸ்பி அரசு கொள்கைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள். ஸோ வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோடு முடிஞ்சு போச்சு, நமக்கு போதும், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து சிறப்பு பெரும்பான்மையிலும் திருத்தம் செய்தலும் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலும் அப்படின்னு பார்க்கும்போது 50% வந்து இங்கே ஆதரவு கிடைக்கணும் நாடாளுமன்றத்தில். பேலன்ஸ் உள்ளது வந்து பார்த்தோம்னா மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து அதிகபட்ச பெரும்பான்மையை வந்து நமக்கு கொடுக்கணும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அதன் முறைகள், மத்திய மற்றும் மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கம், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் சட்டம் இயற்றும் அதிகாரம், ஸோ அதை பகிர்ந்து கொடுக்கிறது, 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும். அடுத்தது நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன வேணும் அப்படின்னா அங்கேயும் அதிகாரம், அதாவது அங்கேயும் வந்து ஆதரவு கிடைச்சிருக்கணும் பார்லிமெண்ட்லேயும், ப்ளஸ் ஸ்டேட்டுக்குள்ளேயும் நமக்கு வந்து ஆதரவு கிடைக்கணும் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அரசமைப்பு பகுதி. ஓகேவா, அதில் வந்து என்னது 6 அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 152லேருந்து 237 வரைக்கும் மாநில சட்டமன்றம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்.
ஸோ மாநில சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர் சட்டமன்றம்னாலே நமக்கு தெரியும் கீழவை மேலவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் இருப்பார், ஆளுநருக்கு கீழே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், ஸோ அவங்களுக்கு கீழே மாநில சட்டமன்றம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆளுநர்னு பார்க்கும்போது மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர், அங்கே வந்து மத்திய நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர்னால் குடியரசுத் தலைவர், ஸ்டேட்டுக்குள்ளே மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் அப்படின்னா ஆளுநர். அடுத்தது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் ஆளுநர். 5 ஆண்டு காலம் பதவியில் இருப்பார். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் நினச்சார்னா பதவியிலேருந்து அவர் என்ன பண்ணலாம், மாற்ற முடியும். அப்புறம் வந்து இவர் ஆளுநர், ஒரு ஆள் வந்து ஆளுநர் ஆகணும்னா 35 வயசு முடிஞ்சிருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்கும் 35 வயசு தான், கவர்னருக்கும் 35 தான். அதுவே வந்து ராஜ்யசபாவில் உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு, லோக்சபா அப்படின்னா 25 வயசு. ஓகேவா? அதுமாரி ஆளுநருக்கு அதிகாரங்கள் பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர் வந்து மக்களவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் ஓகேவா 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்களவை அப்படின்றது இங்கே வந்து தப்பு. மக்களவை கிடையாது, சட்டமன்றத்தில். ஓகேவா? சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 6ல் 1 பங்கு உறுப்பினர்களை வந்து நியமிக்க முடியும். ஸோ அவருக்கு அந்த அதிகாரம் அப்படின்றது இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு எல்லா தகவலும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் எல்லாமே 10th புக்கில் 6th புக்கில் படித்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒன்ஸ் ரீடு விட்டுக்கலாம். அதுமாரி 356 உறுப்பின்படி மாநில அரசு பணிகளை அவர் மேற்கொள்வார். யார் அப்படின்னா, ஸோ இது 356ன்றதே மாநில அவசர நிலை தானே. இப்போ மாநில அவசர நிலை வந்து பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சிம்பாங்க. ஆனால் குடியரசுத் தலைவருக்கு பதிலாக மாநிலத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஆளுநருக்கு தான். அதுமாதிரி முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசமைப்பு உறுப்பு 164ல் 1 மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்படுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன அப்படின்னா முதலமைச்சருக்கு என்னென்னலாம் இருக்குது, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் எந்தெந்த மாதிரி லிங்க் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட்டு கதையாக சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அரசமைப்பு உறுப்பு 163ல் 1 அரசமைப்பு விதிகளின்படி நெருக்கடி ஓகே அது வந்து அமைச்சர்கள் நியமிக்கப்படுவது. ஓகேவா? 163ல் 1 அப்படிங்கிறது அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகிள். ஓகேவா? அமைச்சர் குழு ஃபஸ்ட்டு அவங்களோட வேலை என்னென்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அமைச்சர் குழு 163ல் 1. ஓகேவா? ஸோ அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியம், நமக்கு தனித்தனியாகவுமே கேட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான். அடுத்தது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுக்கள், நாடாளுமன்ற குழுக்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நிலைக்குழுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று தற்காலிக குழு, டெம்பரவரியாக வந்துட்டு போகிறது. நிலைக்குழு அப்படின்னு பார்க்கும்போது அதோட தன்மைக்கு ஏற்ப 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள இந்த குழு அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? இதில் மொத்தத்தில் என்ன கேட்பாங்க, ஆளுநர்னால் யார், என்னென்ன அதிகாரம், என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் செய்ய முடியாது. அதுமாதிரி ராஜ்யசபா என்னென்னலாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியாது, என்ன ஆர்டிகிள். லோக்சபாவுக்கும் அதே தான். ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கும் அதே தான், சிஎம்முக்கும் அதே தான். சிஎம்மை பற்றி இதில் பெருசாக கொடுக்கல, இருந்தாலும் இந்த யூனிட்டை பொறுத்தவரை இப்படி தான். அதேமாதிரி வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒரு சட்டத்தை திருத்தணும்னா அதுக்கு எவ்வளோ பெரும்பான்மை வேணும், எந்தெந்த திருத்தத்துக்கு எவ்வளோ பெரும்பான்மை வேணும், தனிநபர் மசோதானா என்ன, முக்கியமாக ஆர்டிகிள்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. எந்தெந்த இடத்துலலாம் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சரியான அளவில் செயல்படுறாங்க, எந்தெந்த இடத்துல சரியாக செயல்படலை, எந்தெந்த இடத்துல ராஜ்யசபாவுக்கு அதிகமான பவர் இருக்குது, எந்த இடத்துல லோக்சபாவில் அதிகமான பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்வி தான் வந்து நமக்கு எக்ஸாமில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட்டோட சந்திக்கலாம். தேங்க்யூ.